Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல நம்ம ஒரு சுடிதாரோட டிசைன் தான் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபேப்ரிக்ல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை சுற்றி நம்ம லேயர் டு லேயராக நம்ம டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து நான் திலகம் ஷேப் ஸ்டோனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் கூட செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் க்ரீன் கலரை சுற்றி ஃபர்ஸ்ட் லேயராக க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல தான் பால் செயின் அண்ட் ஸ்டோன் செயின் வச்சு தான் ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயராக இங்கே வந்து ஸ்மால் சைஸ் பால் செயினோட சைஸ் வந்து 2 mm. ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் அகெயின் இப்போ இதை சுற்றி திருப்பி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் பால் செயின், செகண்ட் லேயர் நம்ம ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. தென் அகெயின் நீங்கள் வந்து திருப்பி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே க்ளூ ஒர்க் தான் இருக்கும். ஸோ இதை க்ளூ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து சைட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். தென் அகெயின் தேர்ட் லேயராக நீங்கள் பால் செயின் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஆன்டிக் பீடு இருக்கு இல்லையா, ஸோ ஆன்டிக் பீடை மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வந்து இந்த திலகம் ஷேப் சைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆன்டிக் பீட் தேவையோ அந்த பீடை நான் அட்டன் டைமில் எடுத்துட்டு தென் இந்த மாதிரி சைட் ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம மேக்ஸிமம் வீடியோவில் இந்த டிசைன் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒர்க் நம்ம ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுறக்கு தென் மொத்தமாக இன்சர்ட் பண்ணி இப்படி சைட் ஸ்டிச் கொடுக்கும்போது ஒர்க் ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். தென் இப்போ லாஸ்ட்டாக இப்போ வந்து நீங்கள் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு தென் பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை நம்ம ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப கிராண்டான அவுட்லுக் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பால் செயினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா. அகெயின் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின். இப்போ நம்ம பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயினில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டராக ஆன்டி பீடை வச்சுட்டு அகெயின் திருப்பியும் பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் லேயரை வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு பிக் சைஸில் உங்களுக்கு வந்து திலகம் ஷேப் சைஸ் மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இது எல்லாமே ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சைட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ பாட்டமில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் ஸ்டோனை இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ட்ரெஸ்ஸில் ஆல்டர்னேட்டிவில் எந்த கலர் இருந்தாலும் அந்த கலர் ஸ்டோனை இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோடது வந்து வயலட் வித் ஆரஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயலட் கலரில் திலகம் ஷேப் ஸ்டோனையும் ஆரஞ்சு கலரில் இந்த ரெட் கலர் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கோம்ல அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து பாட்டமில் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் கொடுத்தோம்ல, தென் டாப் சைடில் திலகம் ஷேப் ஸ்டோன் கிரீன் கலர் ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். தென் சென்டரில் மட்டும் கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை நான் கொடுக்குறேன். தென் இப்போ அந்த சென்டரில் கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் அவுட்டர் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி தென் அங்கே மட்டும் பால் செயினை நான் கொடுக்குறேன். மற்ற எல்லா ஸ்மால் சைஸ் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் நம்ம ஜர்தோசி ஒர்க்கை தான் கொடுப்போம். இதுக்கு மட்டும் நம்ம பால் செயின் கொடுக்குறோம். இதோட ஸ்டெப் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்டெப் மட்டும்தான். ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். தென் இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்களா. தென் அகெயின் இதுக்கு டாப் சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோ, ஒரு கர்வ் மாதிரி. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜர்தோசியை கொடுக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ரெட் கலர் ப்ளவுஸுக்கு டிசைனோட ஐடியாஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஒரு டிசைன், பட் அது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சின்ன சைஸில் நான் இங்கே கொடுக்குறேன். ரொம்ப ஸ்மால் சைஸில் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு தென் இந்த மாதிரி சென்டர்ல இருந்து கர்வாக கொடுங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து சைடாக வந்து ஜர்தோசி வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து
அந்த கார்னர் எட்ஜுக்கு போக போக ஜர்தோசியோட சைஸ் வந்து ஒரு சைடில் மட்டும் கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த கர்வ் வந்து இந்த சைஸில் தான் போடணும்னு இல்லை, இதை விட பெரிய சைஸில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்கு அவுட்டர் லேயரை நம்ம வந்து அவுட்டர் லேயரில் சுகர் பீடு தான் கொடுக்கணும். ஓகேவா? சுகர் பீடோட ஒர்க் ரொம்ப பேர்டனாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம பால் செயினை கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சுகர் பீடை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக சுகர் பீடு வச்சு பண்ணலாம். ஸோ சுகர் பீடுக்கும் பால் செயினுக்கும் கொஞ்சம் தான் லுக் வந்து வேரி ஆகும். மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவுட்லுக்கு. ஒவ்வொரு பீடாக எடுத்து இன்சர்ட் பண்ணுறக்கு. தென் இது பால் செயினில் அப்படியே இருக்கு இல்லையா, ஸோ இது இன்சர்ட் பண்ணும்போது ஒர்க் நம்மளுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். அதனால தான் நான் பால் செயின் கொடுக்குறேன். தென் இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ கீழே வந்து ஒரு ஆஃப் ஃப்ளார் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த சென்டரில் கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன், தென் ஆஃப் கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு தென் இப்போ இதுக்கு மேலே ஃப்ளார் மாதிரி கொடுக்கலாம். அதோட சென்டர் பார்ட்டில் சக்கரையை கொடுத்தோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். தென் இப்போ என்ன பண்ணலான்னா, மேலே கூடி நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி சக்கரையை வந்து 1 by 1 வந்து அப்வர்ட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஜர்தோசி ஒர்க்கை கொடுக்கலாம். ஸோ மேலே சக்கரை வந்து ட்ரை ஆகட்டும் க்ளூவில். ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஜர்தோசி கொடுக்கலாம். திலகம் ஷேப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஒரு ஸ்டிச், சைடில் 2 ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். நம்ம நிறையா வீடியோஸில் ஜர்தோசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். தென் அதுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் மாதிரியும் கொடுத்துருக்கோம், ஜர்தோசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நிறையா வீடியோஸில் நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம காமனாக போடுற ஸ்டெப்ஸ் தான். பட் டிசைனில் நம்ம எப்படி அவுட்லுக்கை கொண்டு வரோங்கிறது தான் டிஃபர். திலகம் ஷேப்போட கார்னர்லேருந்து நீடில் வெளியே எடுத்து ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் கார்னர்லேயே இன்சர்ட் பண்ணுங்கள். தென் பாட்டமில் ஒரு ஸ்டிச்சு, சைடில் 2 ஸ்டிச், அதாவது 2 சைடில் ஒவ்வொரு ஸ்டிச் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் மேலே டாப் சைடில் வந்து நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்பில் ஒரு ஜர்தோசி க்ரீன் கலரில் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஜர்தோசி ஒர்க்கை. இப்போ இந்த டிசைனை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெட் கலர் ஸ்டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், அதுக்கு பாட்டமில் ஒரு பேர்ல்ஸ் அண்ட் ஒரு சுகர் பீடை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் கொடுங்க. தென் இதுக்கு டவுன்வேர்டாக ஒரு சுகர் பீடு சிங்கிளாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது இதுக்கு டவுன்வேர்டாக ஒரு பேர்ல்ஸ், ஒரு சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் கொடுங்க. தென் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து வேர்ட்டிக்கலாக நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. தென் இப்போது இதுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். சைடில் வந்து 2 டைரக்ஷனில் ஒரு பேர்ல்ஸ், ஒரு சுகர் பீட், தென் அதுக்கு கீழே ஒரு பேர்ல்ஸ், ஒரு சுகர் பீட் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி இருக்கிற அவுட்லுக்கு நம்ம பேர்ல்ஸ் அண்ட் சுகர் பீடை வச்சு கொண்டு வரதுன்னு. ஸோ இந்த டிசைன் கண்டிப்பாக இந்த ஹோல் டிசைனுக்கு இந்த பர்டிகுலர் டிசைன் ஹைலைட்டாக இருக்கும். தென் இதை இப்படி நீங்கள் கொடுத்துருங்க. இப்போது 2 ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் அகெயின் ஒரு பேர்ல்ஸ், ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு சுகர் பீடை விட்டுட்டு பேர்ல்ஸுக்கு மட்டும் ஸ்டிச் கொடுங்க. பேர்ல்ஸையும் சுகர் பீடையும் சேர்த்து நீங்கள் ஃபேப்ரிக்கோடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி இருக்குள்ள படிஞ்சு வரும் ஸ்டிச்சு டிசைன். தென் இப்போ நீங்கள் சுகர் பீடை விட்டுட்டு கொடுக்கும்போது இப்படி எம்போஸ்டாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஹேங்கிங்கில் இருக்கிற 2 டிஃபரை.
ஒன்று படிஞ்சு இருக்கணும்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸ்டிச் கொடுக்கணும். இல்லை தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுகர் பீடை விட்டுட்டு கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். தென் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் க்ளூ ஒர்க் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ சைட் ஸ்டிச் எப்படி கொடுக்கறது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அதாவது எந்த ஒரு லேயரோ அந்த லேயர் ஃபுல்லாத்துக்கும் சைடில் ஸ்டிச்சஸ் கொடுக்கறதா சைட் ஸ்டிச். தென் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. க்ளூல இருந்து கீழே விழுகக்கூடாதுன்னு தான் சைட் ஸ்டிச். இப்போ சக்கரி மேலே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சக்கரிக்கும் நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்டரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் கொடுத்தாலும் கூட இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை வச்சு நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கலர்ஸில் நம்ம வந்து குந்தன் ஸ்டோனை கொடுக்குறக்கும் ஒயிட்டில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லா டிசைனுக்குமே அது காமனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒயிட்டை வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து சக்கரிக்கு மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சுடிதார் இருக்கு இல்லையா, ஸோ சுடிதாரோட செஸ்ட் பார்ட்டில் இந்த டிசைன் கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு அவுட்லுக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த டிசைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஆரி தெரிஞ்சிருந்தா பால் செயினுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடை ஆரியில் கொடுத்துட்டு மற்ற எல்லா ஒர்க்குமே இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். அப்படி தான் பண்ண முடியும், வேறு எந்த டிசைனும் கிடையாது. ஸோ பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஆரியில் கொடுக்கணும். இல்லை ஆரி ஒர்க் தெரியாது, நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பால் செயின் வச்சே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு அட்ராக்டிவ் அண்ட் கிராண்ட் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான அவுட்லுக்காக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.